ஸ்ரீ சக்தி ஜோதிட வித்தியாலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு. அதாவது அனைத்து ஜோதிடர்களுக்கும் இது முக்கியமான விதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்க பிகினிங்ல இப்பதான் ஜாதகம் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஓரளவுக்கு எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியும் அப்படின்னாலும் சரி, இல்ல நான் ஓரளவுக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்குற ஆள் தான். சில விதிகள் எனக்கு புலப்படாம இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஜோதிடரா இருந்தாலும் சரி. இந்த 13 விதிகள் உங்களுக்கு குறிக்க தெரிஞ்சு, அதுக்கு பலன் எடுக்க தெரிஞ்சா, நிச்சயம் நீங்க ஒரு நல்ல ஜோதிடர் அப்படின்னு சிறப்பா சொல்லிக்கலாம். அப்படிதான் இருக்கும் இந்த விதிகள். இந்த 13 விதிகள நீங்க குறிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, மேக்ஸிமம் ஜாதகத்துல இருக்கிற எவ்வளவு சிக்கலான விஷயமும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் பார்க்குற மெத்தேடு இப்படிதான். ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 13 விதிகளும் நோட் பண்ணாம நான் ஜாதகமே பார்க்கறதில்ல. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு இந்த விதிகள்லாம் பார்த்த உடனே ஜாதகத்த வெறும் எம்ப்டி கட்டத்த பார்த்த உடனே உங்களுக்கு தோணும். கிரகங்கள வந்து பார்க்குறோம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த விஷயங்கள் தோணும். சரி, அது என்னென்ன விதிகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல் ரூல் எப்படின்னா, ரூல் நம்பர் 1 லக்கண புள்ளி அல்லது ராசி நட்சத்திரம். இப்ப லக்கண புள்ளி அப்படிங்கிறது வந்து லக்னம் என்ன சாரத்துல என்ன கிரகத்துல நிக்குது அப்படிங்கிறது தான் மெயின் இதுல. அதுக்கப்புறம் ரூல் நம்பர் 2 வயது, மாதம், நாள். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா, அவங்க பார்க்க வர்ற ஜாதகருடைய வயசு கண்டிப்பா வேணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி பலன் சொல்லணும். ஒரு 15 வயசு இருக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி பலன் சொல்லணும். அதே பலன் வந்து ஒரு 20, 25 வயசு அப்படிங்கிறப்போ ஒரு பலன் வரும். 40 வயசுங்கிறப்போ ஒரு பலன். இந்த மாதிரி வந்து வயசு வேரியேஷன் வர்ற உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து மாறுபடும். இப்ப 15 வயசுல வந்து ஒரு பையன் ஜாதகம் பார்க்குறான் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டமான விஷயம், ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது. இது 2 தவிர அவனுக்கு பெருசா அங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப வயசு ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்து வந்து ரூல் நம்பர் 3 திதி சூன்ய வீடுகள். அப்படி எந்தெந்த திதிகள் மொத்தம் 14 திதிகள் இருக்குது. எந்தெந்த திதிகள் திதி சூன்யம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் திசா, புத்தி, அந்தரம். இந்த 3 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிரகங்கள் நின்ற சாரம். ரூல் நம்பர் 5 கிரகங்கள் நின்ற சாரம். இப்போ ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன சாரத்துல நிக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். மாந்தி உட்பட. அதே மாதிரி சாரம் தராத கிரகங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சாரம் தராத கிரகங்கள் அப்படிங்கிறது பார்வை பெறாத பாவகம் மற்றும் கிரகம். இப்போ 9 கிரகம் இருக்கு அப்படின்னா, 9 கிரகத்தினுடைய பார்வைகள் எந்த கிரகத்துக்கும் படாம இருக்கு அப்படின்னா, அதனுடைய சாராம்சம் என்ன? இப்ப இந்த ஜாதகத்துல சந்திரனை எந்த கிரகம் பார்க்காது. இந்த குருவும் பார்க்காது, சுக்கிரனும் பார்க்காது, செவ்வாய், சனி எந்த கிரகமே பார்க்காதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வந்து சாரம் தராத கிரகங்கள். பார்வை பெறாத பாவகம் மற்றும் கிரகம். இது வந்து ரூல் நம்பர் 7. அதிக சாரம் பெற்ற கிரகங்கள். அதிக சாரங்கள் பெற்ற கிரகம் அந்த மாதிரி வரும் அப்படின்னா, இந்த கூட்டு கிரக சேர்க்கையில வந்து நிக்கும். இப்ப இதுல சனி, சூரியன், செவ்வாய், புதன் 4 கிரகம் சேர்ந்து நிக்குது. மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற நட்சத்திரம் புரட்டாதி, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலேயே வந்து ஒட்டுமொத்த கிரகமும் நிக்கும். ஸோ அது ரொம்ப ரேரா நடக்கும். மேக்ஸிமம் இந்த கூட்டு கிரகத்துல தான் அந்த மாதிரி அதிக சாரம் பெற்ற கிரகங்கள் இருக்கும். சரி, இந்த செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த செவ்வாய் இருக்குது அப்படின்னா, 8ஆம் பார்வை என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேட்டையில் நின்ற நட்சத்திரம், கேட்டையில் நின்ற கிரகம். இப்ப இன்கேஸ் வந்து இப்ப சந்திரனே வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். சந்திரன் இங்க இருந்து கேட்ட நட்சத்திரத்துல இருந்தா அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள், பாவகம் 2மே இருக்கும். சில பேருக்கு லக்கணம் வர்க்கோத்தமாகும், சில பேருக்கு கிரகங்கள் வர்க்கோத்தமாகும். இந்த மாதிரி வர்க்கோத்தம் ஆகிற கிரகங்கள் பற்றி பார்த்துக்கணும். அது ரூல் நம்பர் 12. ரூல் நம்பர் 13 கோச்சார ராகு, சனி, கேது.
இந்த 3 கிரகங்கள் கோச்சாரத்துல இப்ப சனி இங்க இடத்துல இதே இடத்துல தான் இருக்கிறாங்க, கேது இதே இடத்துல இருக்கிறாங்க, ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஜனன ஜாதகத்துல இவங்களுடைய திரிகோண வீடுகள், நீங்க திரிகோணம்னா கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா வந்து வேலை செய்யும். இப்ப சனிக்கு திரிகோண வீடு அப்படின்னு பார்த்தோம்னா கடகம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 7ஆம் இடமும் நம்ம காமனா வேலை செய்யும். அதுக்கு நார்மலா உங்களுக்கு வந்து விருச்சிகம். இந்த சனிக்கு திரிகோண வீடுகள் இந்த வீடு. அதே மாதிரி கேதுக்கு திரிகோண வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் மேசம் இருக்கும், அதுக்கப்புறம் இதுல வந்து தனுசு இருக்கும். ராகுக்கு அப்படின்னா மிதனம், அதே அதே அளவுக்கு வந்து இங்க துலா. இந்த வீடுகள், இந்த வீடுகள்ல வந்து நம்ம இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி சரிப்பா, நீ சொல்லியாச்சு, எல்லாம் நோட் பண்ணிக்கிறோம், எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப விஷயமே. அது ஒவ்வொரு ரூலா என்னென்ன விஷயங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி நாம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏன்னா இப்ப விதிகள் நம்மளுக்கு ஓகே, விதிகள் நீ சொல்லிட்ட, ஈஸியா சொல்லிவிடுற, ஜாதகத்தை பார்த்து இது பண்ண உடனே நான் எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறது புரியுது. அது நம்ம வகுப்பு நடந்துட்டு இருக்குது. வகுப்புல கலந்துகிட்டவங்களுக்கு ரொம்ப டீப்பா, அதாவது எப்படி சாரம் கொடுத்து எப்படி வந்து பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கோம். இதுல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. செகண்ட் பேட்ச், ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. செகண்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா இதுல கலந்துக்கலாம். வகுப்புல கலந்துக்கிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா கத்துக்கிறது நம்ம கத்துக்கலாம். ஓகே, நம்ம ஓரளவு நான் சொல்லிடுறேன். இதுல ஒளிமறைவுலாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்ப இதை எல்லாமே மூடி மூடி வச்சுட்டு போனதுனாலதான் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் புரியவே இல்லை. நான் பல ஆயிரங்கள் செலவு பண்ணி கத்துக்கிட்ட விஷயமா இருந்தாலுமே பொதுவா எதையா ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்லணும். ஜாதகம் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். இதை மூடி வச்சுட்டு போனோம்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும். என்னுடைய 10 வருஷ அனுபவம், இப்ப இந்த விதிகளை வச்சுதான் நான் ஜாதகம் பார்க்கறேன். மேக்சிமம் விஷயத்துல வந்து கரெக்டா தான் இருக்கும். 99% வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அப்படிதான் இருக்கும். ஒரு சில இது வந்து நம்மளுக்கு அந்த அந்த ஜாதகம் பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது. அது 1-2 மிஸ் ஆகும். நம்ம அதெல்லாம் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஓகே, இதுல நம்ம வந்து என்னென்ன பலன்கள் எப்படி நம்ம நோட் பண்ணிக்கணும், என்ன காரணத்தினால இந்த பலன்கள் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ரூல்ல என்னன்னு பார்த்தோம், லக்கணம் புள்ளி ராசி நட்சத்திரம். இப்ப லக்கணம் புள்ளி வந்து இன்கேஸ் இந்த லக்கணம் வச்சு மேச லக்கணத்துல இருக்காங்க, அவங்க வந்து மகத்துல நிக்குதுன்னு வச்சுங்க, லக்கணம் புள்ளி மகத்துல நிக்குது. அதே மாதிரி இந்த லக்கணம் இங்க வந்து அஸ்வினியில் நிற்கும், இங்க வந்து மூலத்தில் நிற்க. இந்த 3 லக்கணம் வந்து ரொம்ப முக்கியமான இது. இந்த லக்கணத்துல கேதுனுடைய லக்கண புள்ளி இருந்தா உங்களுக்கு இது 2ஆம் இடம், இது வந்து 12ஆம் இடம்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா ஜோசியரும். ஆனா இந்த 12ஆம் இடம் வந்து இங்க வந்துடும், 2ஆம் இடம் இப்படி வரும். இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல உங்களுக்கு பலன் எடுக்கிறதுக்கு வரணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல பலன் எடுத்தீங்கனாலும் சரியா தான் இருக்கும். சில விஷயங்கள் இந்த 3 லக்கணத்துல பிறந்தவங்களுடைய ஜாதகம், அதே மாதிரி இந்த 3 லக்கணத்திலையும் கேதுனுடைய சாரத்துல நின்ற லக்கண புள்ளி இவங்களுடைய ஜாதகத்தையும் ஜாதகம் பார்க்கறது வந்து ரொம்ப நுணுக்கம் தெரிஞ்சவங்க தான் கிளியரா பார்த்துக்க முடியும். ஏன்னா இது எது இருக்குதுன்னு சொல்றோமோ அது இல்லைங்கும். ரெண்டாவது வந்து மெயின் காரணம் வந்து ஆப்போசிட்டா கிரகங்கள் வேலை செய்யறோம். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு 38 to 35, அது இந்த இது வந்து எப்ப நாம வந்து கரெக்டா வேலை செய்யுது, ஆன்டி கிளாக் வயசுல இருந்து எப்ப வந்து நேர்கதியில வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்ம வயசு பலன் எடுத்து பாக்குறப்ப, திசாபுத்தி பலன் எடுக்கிற அப்படின்னா நம்மளுக்கு சரியா வரும். சரிங்களா? அப்ப இந்த 3 லக்கணத்துக்கு தான் இந்த மெயின் விஷயமே. அப்ப நம்ம இதை வந்து நோட் பண்ணிக்கணும். சிலர் வந்து இப்ப நான் படிக்கிறப்ப எங்க குருநாதர் வந்து ராகையும் கணக்கெடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பெரும்பாலும் ராகு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாகுபாடு பண்றதில்லை. இந்த கேது பண்ற அளவுக்கு ராகு அந்த அளவுக்கு பண்றதில்லை. அதனால இந்த 3 லக்கணம் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வந்து மேஷ லக்கணம், சிம்ம லக்கணம், இதுல வந்து தனுசு லக்கணம், இதுல கேதுனுடைய சாரத்துல நின்ற லக்கண புள்ளி இவங்களுக்கு மட்டும் ஆப்போசிட்ல பலன் எடுத்து பாருங்க, சூப்பரா வரும். ரைட். அடுத்து வந்து வயது, மாதம், நாள். ரூல் நம்பர் 2. இப்ப வயசு எதுக்கு நம்ம நோட் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க வயசுக்கு தெரியாம பலன் நாம சொல்லக்கூடாது. என்ன வயசுல என்ன கேட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் பலனை சொல்லணும். இப்ப ஒரு 25 வயசுல ஒரு பெண் ஜாதகம் வருது அப்படின்னா அவங்க ஒன்றும் கல்யாணத்துக்காக இருக்கணும், இல்ல குழந்தை சம்பந்தப்பட்டமான விஷயமா இருக்கணும்,
இல்ல வேலை விஷயம். இந்த 3 தான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இப்ப அவங்களுக்கு வந்து இப்போ வேற விதமா நம்ம பலன சொல்றப்ப நம்மளுக்கு முரண்பாடுகள் நெறைய இருக்கும். அப்ப முதல்ல வயசு. அத தெரிஞ்சுக்கணும். இந்த வயதோட்ட பாவகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு கட்டம் எண்ணிக்குங்க. இப்ப லக்கணம் 1 அப்படின்னா, இது 2 வயசு. இது 3 வயசு அப்படிங்கிற மாரி வந்து 12 வயசு, மறுபடியும் இது 12 வயசு வரும். அப்படியே கன்டின்யூ ஆகும். இந்த வயதோட்டு பாவத்துல எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிறது தனி சப்ஜெக்ட். அது ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். நான் மறுபடியும் உங்க லிங்க்ல இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிளாஸ் டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க கலந்துக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த எந்த வயசுல என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாரி. இப்ப இது ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த லக்கணம் மேச லக்கணம், பெண் ஜாதகம். அண்ட் இதுல வந்து புறத்துல நிக்குதுன்னு வச்சுங்களேன். நேர்கதியில வேலை செய்யற லக்கணமா இருக்கட்டும். இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா, இதுல 19 to 20. இந்த இடம் வந்து 19 வயசு. எப்பயுமே நேர் 7ஆம் இடம் 19 வயசுல நிக்கும். 20வது வயசுல நிக்கும். இப்ப 20வது வயசுல என்னென்ன கிரகம் இருக்குது? சனி இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்குது. அதுக்கப்புறம் புதன் இருக்குது. லக்னாதிபதி இங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த 4 பாவக சம்பந்தப்பட்டமான கேள்விதான் இந்த 20வது வருஷத்துல நடக்கும். இதுதான் இருக்கிறதுல ஹைலைட்டான விஷயம். அப்ப இதுல என்னென்ன இருக்கு? 7ஆம் இடம்னா திருமணம். அதுக்கப்புறம் செவ்வாய் நம்ம திருமணத்துக்காக இது தாய் அடையக்கூடிய யோகம் உண்டு அப்படிங்கிறது. 2ஆம் இடம் வருமானத்தை போய்க்கூடிய லக்கணம் பலப்படுத்துறது, தன்னுடைய சுய கௌரவம் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 இது பொதுவா நம்ம பார்த்த உடனே சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த 4 விஷயத்தை பத்தி தான் அவங்களுக்கு பிரதானமான கேள்வியா இருக்கும். அந்த வயசுல இந்த சம்பவங்கள் தான் நடக்கும். இந்த மாதிரி ஜாதகத்தை இருந்தா எடுத்து நீங்க கேட்டு பாருங்க. அது மேக்சிமம் கரெக்டா இருக்கும். சரிங்களா? அப்ப அதுக்கு வயசு, மாசம், நாள். எந்த நாள் அப்படிங்கிறத நம்ம கணக்கு வச்சு இந்த நாள்ல இதைத்தான் வருவாங்க. இதுல வந்து இந்த நாடி ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா இந்த விஷயத்துக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்கறது, இந்த சந்திர நாடி யூஸ் பண்ணி கேட்கறதும் ஒண்ணுதான். நம்ம நாள் வச்சு கேட்கறது ஒண்ணுதான். இப்ப ஒருத்தர் வந்து இப்ப இவங்களுக்கு எடுத்துக்கோங்க 20 வயசு. 20 வயசுன்னு வச்சுங்களேன். இது ஒரு 12 நாள் அப்படி கணக்கு வச்சுங்க. 12 மாசம்னாலும் சரி, ஒரு 10 மாசம் 12 நாள் அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன். நாள் கணக்கு இங்க வராது. 10 மாசம் அப்படிங்கிறது மாசம் இங்க வந்துடும். நாள் கணக்கு 12வது நாள் இங்க வரும். அப்ப இந்த இடத்த கிரகங்கள் எதுவும் பாக்குது அப்படின்னா எந்த கிரகம் பார்க்கல. அப்ப அந்த நாள் எதுவுமே வந்து அவங்களுக்கு தோண ஜாதகம் பார்க்கறது தோணாது. இதுல வந்து 12, 13, 14வது நாள் வராங்க அப்படின்னா, இப்ப ஏதாவது 14வது நாள் என்ன? லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி மேல வயசு போகுது. ஒண்ணு தாயாரை பத்தி கேள்வியா இருக்கணும், இல்ல இவங்க வெளியூர் போறதை பத்தி கேள்வியா இருக்கணும், இல்ல ஹாஸ்பிட்டல் செலவை பத்தி கேள்வியா இருக்கணும். இதே சேம் சந்திர நாடியும் இதே விஷயத்தை தான் சுட்டி காமிக்கும். அப்ப நம்ம இந்த வயதோட்ட பாவக பலன் நம்ம தெரிஞ்சோம்னா அது வந்து அக்யூரேட்டா எடுத்துக்கலாம். இதுதான் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அதை ஒரு நாளைக்கு கிளாஸ் தனியா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து திசா புத்தி அந்தரம். இந்த திசா புத்தி அந்தரம் இது 3மே வந்திருக்கும். திசை வந்து வருஷ கணக்குல நடக்கக்கூடிய திசையா இருக்குது அப்படின்னா அது ஒரு 19, இப்ப சனி திசை அப்படின்னா ஒரு 19 வருஷம். இப்ப 19 வயசுல இந்த திசை வருது அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம், குழந்தை, குட்டி எல்லாமே இதுலதான் வந்து நிற்கும். அப்ப திசை வந்து ஒரு வேலை பண்ணும். அதுக்கப்புறம் புத்திநாதன் வந்து எங்க இருக்கிறாங்க? இந்த புத்தி திசையும் புத்தியும் வந்து எப்பயுமே ஆப்போசிட்டா இருக்கிற கிரகங்கள். அதாவது வந்து எப்படின்னா, இப்ப சனி திசையில செவ்வாய் புத்தி, சனி திசையில ராகு புத்தி, சனி திசையில கேது புத்தி, இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசுப்படுத்தும். அப்ப அந்த யுத்த கிரகத்தினுடைய திசா புத்திகள்ல கவனமா இருக்கணும். இல்லைன்னா லக்கணத்துக்கு 6, 8, 12. இப்ப சனி திசையில ராகு புத்தி நடக்குதுன்னா அங்க 12ஆம் இடத்துல இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற திசை நடக்குது. இங்க கேது புத்தி நடக்குதுன்னா 6ல புத்தி நடத்தும். ஸோ இந்த மாதிரி வந்து திசா புத்தி அந்தரத்தையும் நம்ம பாவக ரீதியாகவும் நோட் பண்ணிக்கணும், கிரக ரீதியாகவும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அது சுப கிரகத்தினுடைய பார்வையில் இருக்குதா, இல்ல அசுப கிரகத்தினுடைய பார்வைகளா, இல்ல பார்வை பெறாம இருக்குதா, இல்ல திசைக்கும் புத்திக்கும் அரட்டா இருக்குதா, இந்த மாதிரி வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அது பாக்குறப்ப நீங்க குறிக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ரூல் நம்பர் 5 வந்து கிரகங்கள் என்ற சாரம். இந்த கிரக சாரம் அப்படின்னா சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்ப ஜாதகத்துல வந்து கம்பல்சரி வந்து சாரம் வேலை செய்யும், 100% வேலை செய்யும். சாரம் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன நட்சத்திரத்துல நிக்குது அதுதான் சாரங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இப்ப குரு வந்து புனர்பூசத்துல நிக்குது அப்படின்னா சுயசாரத்துல இருக்கும். இப்ப இங்க வந்து சூரியன் வந்து குரு நட்சத்திரத்துல இருக்கலாம், உத்திரட்டாதியில சனியில இருக்கலாம், புரட்டாதியில வந்து ரேவதியில இருக்கலாம். இப்ப இதுல 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும். இப்ப அந்த நட்சத்திரநாதனும் நாம நோட் பண்ணி வச்சுக்கணும்.
இப்ப இதுல 4 கிரகமும் ஒரே நட்சத்திரத்துல இருக்குது. இன்கேஸ் வந்து சனி நட்சத்திரத்திலேயே இருக்குது அப்படின்னு வச்சுங்க. சனி உங்களுக்கு என்னது 6ஆம் இடம், அதுக்கப்புறம் 7ஆம் இடம், அதுக்கப்புறம் 8ஆம் இடம். இந்த 3 6 7 8 இந்த 3ம் வேலை செய்யற மாதிரி அர்த்தம். இதுல ஒரே சாரத்துல நின்னா இதுல எப்பெல்லாம் திசாபுத்தி காம்பினேஷன் வருதோ அப்பெல்லாம் வந்து சிக்கல் நடத்தும். இது நல்ல இடமா இருக்குது, லக்னத்துக்கு நல்ல இடமா இருக்குது அப்படின்னா சுப பலன்கள் அதிகமாகும். லக்னத்துக்கு இப்ப 8ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அசுப பலன்கள் தான் அதிகமா தரும். பாரபட்சமெல்லாம் பார்க்காது. நீ எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ரோட்ல படுத்துக்கவனா இருந்தாலும் சரி, கிரகம் ஒருபோதும் யாரு பாரபட்சம்லாம் பார்க்காது. தனக்கான வேலையை கரெக்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அப்புறம் இதுல சாரத்தை கரெக்டா நம்ம நோட் பண்ணி அது என்னென்ன நேரத்துல எந்தெந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும் அப்படிங்கிறத அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சாரம் கொடுத்து கிரகம் அப்படின்னாலும் அது ரொம்ப சொல்லணும். சாரமே தரல அப்படிங்கறது அடுத்த ரூல் நம்பர் 6 வந்து சாரம் தராத கிரகம். இப்ப சாரமே தரல அப்படிங்கிற இப்ப இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் இங்க எதுவும் இருக்காது, இங்கேயும் எது இருக்காது, இங்கேயும் எது இருக்காது, இந்த பக்கமும் எங்க இருக்குது, இங்கேயும் எங்க இருக்கு. இப்ப இது மட்டும் இதுல ஒரே ஒரு ஆப்ஷன், திருவோணத்துல மட்டும் சந்திரன் இருந்துச்சுன்னா சுயசாரமா இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலயோ அல்ல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலயோ இருந்துச்சுன்னா சந்திரனுக்கு சாரம்னு எந்த கிரகமும் தராது. அப்ப இந்த சந்திரன் சாரமும் தரல, இங்க கிரகம் எதுவுமே பார்க்கல அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த ராகு ஏதாச்சு இதுல வெளியில நிக்கிறது, இப்படி எல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா இந்த உறவு சந்திரனா யாரு, நம்மளுக்கு தாயாரு. இப்ப இந்த தாயாரனுடைய அனுகிரகத்தை இந்த ஜாதகர் அனுபவிக்கிறதுக்கு பயங்கரமான சிக்கல் இருக்கும், தடை இருக்கும், இல்ல பிரிந்தோ இழந்தோ வாழக்கூடிய சூழ்நிலைகள்லாம். அப்ப நம்ம வந்து சாரம் தராத கிரகத்தை நம்ம நோட் பண்ணிருந்தா சொல்றதுக்கு எதுவா இருக்கும். இந்த ஜாதகம் சேம் அதே கான்செப்ட்ல வந்ததுனாலதான் இது தனியா எடுத்து வச்சிருந்தேன். ஓகே. அதே மாதிரி பார்வை பெறாத பாவகம் மற்றும் கிரகம். இப்ப இதே பார்வை இந்த ஜாதகத்துக்கே பார்த்தோம்னா பார்வை பெறாத கிரகம் அப்படின்னா சந்திரன் தான். அதே மாதிரி வந்து பாவகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து இப்ப செவ்வாய் இந்த பாவத்தை பார்த்துக்கிறோம். 2ஆம் இடத்தை, அதாவது 12ஆம் இடம் அப்படிங்கிற வச்சுங்க, இங்க வேற எந்த கிரகம் பார்க்காது, சந்திரன் பார்த்துட்டு இருக்கும். சந்திரனுங்க வந்து 12ஆம் இடத்தை பார்க்கும், தன் வேட்டை தானே பார்க்கறது ஒரு சிறப்பு தான். அதுக்கப்புறம் இது ராகு பார்க்கும், சனியும் பார்க்கும். செவ்வாயினுடைய எந்த பார்வை இந்த இடத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து குரு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். இப்ப இந்த பாவகத்தை எந்த கிரகம் பார்க்காது, இதே இடத்த குரு தான் பார்த்துட்டு இருக்கும், மத்த இல்லை. இங்க சனி இந்த இடத்த இந்த பாவத்தை பார்க்கும். அப்ப இதுல பார்வை பெறாத பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம். அந்த விருச்சிகம் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப எப்படி, இப்ப இந்த லக்கணம் பிரகாரம் 4ஆம் இடம் ஒரு இது பெண் ஜாதகமா இருந்தா 4ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்காம 4ஆம் அதிபதி போய் 8ல மறைஞ்சிருக்குது அப்படின்னா ஒண்ணு தாய்மையடைய தாமதமாகும். ஒரு பெண் தாய்மை அடையணும் அப்படின்னா சந்திரனும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்ப இந்த கிரகங்கள் எதுவுமே பார்க்கல, அந்த பாவத்தையும் தொடர்புகள் இல்லை, சாரமும் இல்லை அப்படின்னா ரொம்ப லேட்டு, கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், இல்லை குழந்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிக்கல்லாம் வந்து அங்க தரும். ஸோ அப்போ நம்ம பார்வை பெறாத பாவகமும் கிரகமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிக சாரம் பெற்ற கிரகங்கள். அதிக சாரம் பெற்றோம்னா இப்ப இதே கிரகம் ரேவதியில் நிக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப ரேவதி நிக்குது அப்படின்னா புதனுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குது, லக்கண பிரகாரம் பார்த்தோம்னா எப்படி இருக்குது, அங்க பலம் இல்லாம நிக்குது. இப்ப இதுல 4 கிரகமும் வந்து ரேவதியிலே நின்றுச்சுன்னு வச்சுங்க. அப்ப சாரம் கொடுத்த கிரகம் பலம் இல்லை அப்படின்னா சாரநாதன் பலமா இருந்தா தானே அந்த பலனை வந்து சிறப்பா செய்யும். இப்ப 4 கிரகமும் ரேவதியிலே நின்றுச்சு அப்படின்னா இந்த கிரகங்கள் நம்மளுக்கு பெருசா அந்த ஆதிபத்திய உறவுகளையும் ஆதிபத்திய பலன்களையும் பெருசா தராது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்ப இதுல உறவு முறைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மாமை. இப்ப தாய்மாமனுடைய உறவு முறைகள் எல்லா கிரகமும் அங்க இருக்குது அப்படின்னா 6 8 12 அதிபதி எல்லாம் சேர்ந்துச்சுன்னா தாய்மாமா உறவை அனுபவிக்கிறதுக்கு யோகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா அதை சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரூல் நம்பர் 9 டெபினேஷன் பார்த்தோம்னா செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை. இந்த செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை எந்த பாவகத்துக்கு வருதோ அந்த பாவகம் ஒரு ரகசியம் வச்சிருக்கும்னு அர்த்தம். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையில ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கும். அது எந்த மாதிரி சீக்ரெட் அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கறப்ப நம்ம பலன் எடுக்கணும். அந்த நேரங்கள், நட்சத்திரம், திசாபுத்தி மற்ற இதெல்லாம் இருக்கும். நாமளா நம்ம இருக்கும். இப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா
ஒண்ணு வந்து 3ஆம் இடம் நம்மளுக்கு குரல் இத சொல்லும். ஜாதகருக்கு குரல சொல்லும். குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒண்ணு ஒரு ஒரு சிலர் பசங்களுக்கு பொண்ணுங்க குரல் மாரி இருக்கும். பொண்ணுங்களுக்கு பசங்க குரல் மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கலாம். இல்ல இளைய சகோதர பாவகம் உறவுல அப்படின்னா, இளைய சகோதர பாவகம், இளைய சகோதரன் இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இல்ல இங்க 2ஆம் அதிபதி வந்து நீசமா இருக்குது இல்லைங்களா? 2ஆம் இடம் கெட்டு செவ்வாய் 3ஆம் இடத்த பாக்குது அப்படின்னா, அங்க குரல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வலுவா இருக்கும். இல்ல பேசாம கூட இருக்கலாம். அந்த மாரி சூழ்நிலைகள்லாம் அங்க இருக்கும். அப்ப செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை நம்மளுக்கு இந்த மாரி விஷயத்த சுட்டி காமிக்கும். ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு விஷயம். இப்ப உங்க ஜாதகத்தினுடைய செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையை எடுத்து பாருங்க. அது ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட்டு என்ன அப்படிங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க தலை சிறந்த ஜோதிடர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அது அது வந்து எப்படின்னா, அந்த பிரபஞ்ச ரகசியத்த அறிஞ்சுக்கிற மாரி. ஸோ அத நம்ம அத கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம டாப் ரேங்க்ல இருப்போம். அவங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நம்மளுக்கு ஒரு தனி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஸோ அது ஒரு கணக்கு. அப்ப 8ஆம் பார்வை ஒரு ரகசியம் வச்சிருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரூல் வந்து 10ஆம் இடம் கேட்டையில் நின்ற கிரகம். சேம் இதே இந்த செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையும் அதேதான். கேட்டையில் நின்ற கிரகமும் அதே விஷயத்தான் சொல்லும். கேட்டையும் கிணத்தடியும் ஒரு ரகசியம் வச்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பழமொழி இருக்கு. அப்ப கேட்ட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தா அந்த உறவுகள் ஏதாவது ஒரு வகையில ஒரு ரகசியங்கள் இருக்கும். அப்ப லக்கணத்தை பார்த்து நின்ற கிரகத்தினுடைய ஆதிபத்திய வீட்டை பார்த்து அந்த உறவு முறையை பார்த்து நம்ம இதுதான் ரகசியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரூல் நம்பர் வந்து 13. ரூல் நம்பர் 13 அப்படின்னா குறைந்த பாகை, அதிக பாகை. இப்ப குறைஞ்ச பாகையில இருக்கிற கிரகம் அப்படின்னா, இதுல வந்து இப்ப ஒரு 30 டிகிரியில இந்த இதுல இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 டிகிரிலயே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 1 டிகிரி 2 டிகிரியில இருக்குது குரு. இப்ப இதுல கம்மி, மற்றது எல்லாமே கொஞ்சம் ஹையஸ்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப இது வந்து குரு தான் வந்து இருக்கிறதுலே கம்மி டிகிரியில இருக்குது அப்படின்னா, இப்ப குரு யாரு? இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடம், அதுக்கப்புறம் 8ஆம் இடம், அதுக்கப்புறம் இந்த இது வந்து பரிவர்த்தனை. ஸோ அப்ப வந்து குழந்தை விஷயத்தை பத்தி ஒரு பெருசா ஒரு சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது குழந்தை பிறக்கிறதுக்குள்ளார போதும் போதும் ஆயிடுச்சு. ஏற்கனவே சந்திரமன் தனிச்சு நிக்குது இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பெண் என்றா அதிகம் இருக்கும். ஏன்னா சந்திரனே தனிச்சு நிக்கிறது சாரம் இல்லாதது, பார்வை இல்லாதது அப்படிங்கிறதுனால ரொம்ப இது அதிகப்படுத்தி பார்க்கும். ஸோ அதுல வந்து ஒரு சிக்கலை உண்டு பண்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அதிக பாகை இப்ப அதே ஒரு 30 28 டிகிரி 29 டிகிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து அந்த குழந்தையினுடைய விஷயம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வேற பிரச்சனை கொண்டாந்து நிறுத்தும். இந்த 8ஆம் இடம் பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால இப்ப கலப்பு திருமணம், தாலி வந்து மாத்தி கட்டிக்கிறது, இல்ல வந்து கணவனுக்கும் இவங்களுக்கும் பிரிவினை கொடுத்து இது பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துல கொஞ்சம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிக்கலா இருக்கு. ஏன்னா இது 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி ஆகி 11 நிக்குது அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த உறவை கொடுத்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த கிரக பரிவர்த்தனையில அங்க சிக்கலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அப்ப அதுல அதிக பாகை இருந்துருச்சு அப்படின்னா, குழந்தையை கொடுத்து அதுக்கப்புறம் சிக்கலை கொடுக்கும். குறைஞ்ச பாகை இருந்துச்சு அப்படின்னா, குழந்தை பிறக்கிறதுக்கே சிக்கலை கொடுக்கும். அதுதாங்க. அப்ப இந்த குறைந்த பாகையும் அதிக பாகையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதிக பாகை பெற்ற கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலனை ஈஸியா கொடுத்துரும். ஜாதகருக்கு அது பெருசா ஒண்ணும் இருக்காது. குறைஞ்ச பாகை அப்படின்னா, அதை தேடிதான் ஜாதகர் வந்து ஓடுன்னு ஓடிட்டு இருப்பாரு. அப்ப வேற வழி இல்ல. அது கிடைக்கிறது அவ்வளவு சிரமமா இருக்கும். இப்ப நம்ம அதுக்கு பாகை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அல்லது பாவகம். இப்ப லக்கண பாவகம் வர்க்கோத்தமம் பெற்றா என்ன பண்ணும் அப்படின்னா, அவரு பிடிவாத குணம் இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம வந்து கம்பல்சரி வந்து ரொம்ப போல்டா பண்ணக்கூடிய நபரா இருப்பாரு. ஒரு மூர்க்கத்தனமான ஒரு சுபாவங்கள் அவருக்கு இருக்கும். 2வது வந்து அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கெத்து அவங்ககிட்ட இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அகந்தை அப்படின்னு சொல்றதை விட லக்கணத்தை பொறுத்து, லக்கணாதிபதி இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம சொல்லணும். அது அகந்தையா இருக்கிறாரா இல்ல வந்து நார்மலா இருக்கிறாரா அப்படிங்கிறது. லக்கணமே பரிவர்த்தனையாச்சு அப்படின்னா அந்த மாதிரி நடக்கும். சில பேர்த்துக்கு திருமணம் 2 அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து எடுத்தான் ஒரு வர்க்கோத்தம லக்கணமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு 7ஆம் இடமும் கெட்டு சிக்கலா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு சப்போர்ட் பண்ணிடும். அதே மாதிரி வர்க்கோத்தமம் பெற்ற பாவகம். இப்ப பாவகத்துல அப்படின்னு வச்சுக்க 12ஆம் அதிபதி வர்க்கோத்தம் பெற்றாரு, இல்ல வந்து 7ஆம் அதிபதி வர்க்கோத்தம் பெறுது அப்படின்னா, இப்ப அது சம்பந்தப்பட்டமா அந்த கிரக உறவு நம்மளுக்கு நல்லா இருக்கும்.
ஆனா அந்த பாவகத்தினுடைய பலன் வந்து சிக்கலை உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப வர்க்கோத்தமம் பெற்ற கிரகத்தினுடைய இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோச்சார ராகு, சனி ராகு, கோச்சார ராகு, கோச்சார சனி, கோச்சார கேது, இந்த கிரகங்கள் திரிகோண வீடுகள். கோச்சாரத்துல கிரகங்கள் வந்து திரிகோண வீட்டுல வருது அப்படின்னா அந்த பலன்களை வந்து அதிகப்படுத்த பார்க்கும். அதுக்கு திசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகள் அதிகப்படும். இப்ப இந்த இடத்துல ராகு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து கும்பத்துல ராகு உள்ளார என்ட்ரியாச்சு. இது கோச்சாரம் யாரு? குரு. இப்ப இந்த இடத்துல குரு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகளை பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பவங்களை உண்டு பண்ண வைக்கும். ஸோ இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இப்ப சனிக்கு திரிகோண வீடு அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கிரகம் இல்லை. அதே மாதிரி 9ஆம் இடத்துலயும் கிரகம் இல்லை. கிரகங்கள் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. கிரகங்கள் இருந்தா அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். சரிங்களா? அப்ப அதே மாதிரி கேது இருக்குது அப்படின்னா இதுல இங்க 5ஆம் இடத்துல கிரகம் இல்லை. இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. அப்ப திருமணத்துக்கான தடைகளை அதிகப்படுத்தும். சரிங்களா? அப்ப அதுக்கான சூழ்நிலைகள் வந்து நம்ம கேது இருக்கிறது எல்லாமே தடை பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு விஷயம் நம்ம கிடைக்குது அப்படின்னா இப்ப இந்த லக்கணம் பிரகாரம் 10ஆம் இடம்னு வச்சுங்களேன். 10ஆம் இடத்து அதிபதி வந்து இப்ப கேது திரிகோண வீட்டுல உள்ளார என்ட்ரியான உடனே தொழில முடக்கீடு பண்றது, இல்ல வந்து நம்மளுக்கு தொழில் நம்மளுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ண வைக்கும். அதுல நிறைய சிக்கல்களை உண்டு பண்ண வைக்கும். சரிங்களா? அப்ப இந்த கேது இருக்கிறதெல்லாம் தடை பண்ணும். அதை வந்து இருக்கிறது பெருசா இருக்கிறத குறைக்கிறதுக்கான வேலை பண்ணிவிடும். ஸோ அதெல்லாம் கேதனுடைய வேலை. அப்ப இவங்களும் இந்த 3 விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிட்டோம்னா சமீபத்துல பெருசா நடக்கக்கூடிய விஷயத்துல நம்ம வந்து கிளியரா பலன் சொல்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த அதை கோச்சாராக கோச்சார சனி கேது இந்த 3 விஷயமும் உங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்க எந்த திசாபுத்தியும் பார்க்க தேவையில்ல, வயசையும் பார்க்க தேவையில்ல, மற்ற கிரகங்களையும் பார்க்க தேவையில்ல. இந்தந்த பலன்கள் இந்தந்த விஷயத்துல நடக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லலாம். அதுக்கான சம்பவங்கள் இருக்கு. அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இந்த 3 கிரகத்தினுடைய வேலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே. இப்ப நீங்க இந்த 3 ரூல்ல வந்து பயன்படுத்தி எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி நோட் பண்ணி பார்த்து பலன் எடுங்க. ஒவ்வொரு டைமும் குறிச்சு பார்த்து அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் இருக்கும். நீங்க பார்க்குற கிளைண்ட் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கிளைண்ட் கிட்ட உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி விஷயத்த நம்ம தெளிவா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் பேட்ச் வந்து நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் தரேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.